என்ன சொல்றார் இதில் கிருஷ்ணர்? அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ரஹ கருணையேவாச்ச. எவன் ஒருவன் கருணை உள்ளவனாக இருக்கானோ அதுதான் ஃபஸ்ட்டு குவாலிட்டி. நிர்மமோ நிரஹங்கார சமதுக்க சுக. மமக்காரம் அகங்காரம் அற்றவன், துக்கத்தையும் சுகத்தையும் ஒன்றாக பாவிப்பவன், சமதுக்க சுக ஷமி, எதையும் மன்னிக்கக்கூடிய சுபாவம் கொண்டவன். சந்துஷ்ட சததம் யோகி, இது ரொம்ப முக்கியம். சந்துஷ்டி, அதாவது ஒரு செல்வந்தர் இருப்பார், பெரிய பங்களா இருக்கும், BMW கார் இருக்கும். எப்படி இருக்கேன்னு கேட்டால் ஏதோ இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாள். நிறைய பேர் இப்படி சொல்லி நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா? நன்னா இருக்கேன்னு வாயிலேருந்து வரவே வராது. ஏதோ பெயின் இருக்குது, லைஃப் ஏதோ போகிறது, இப்படி தான் வரும். நான் நன்னா இருக்கேன்னு ஒருத்தர் கூட சொல்ல மாட்டான் மனசால். அதுதான் அந்த சந்துஷ்டி இல்லாத தன்மை. இங்கே சொல்கிறார் பகவான், அது ரொம்ப முக்கியம். சந்துஷ்ட சததம் யோகி, அந்த மாதிரி இருக்கிறவன் ஒரு யோகி. அவன் என்னன்னா சத்பக்தக, அவன்தான் சத்பக்தன். மமே பிரியங்கிறார், அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்சவன்கிறார். அது மிகப்பெரிய சர்டிஃபிகேட். அது இப்போ நமக்கு பிடிச்சவான நிறைய தெய்வங்கள் இருப்பா இல்லையா? சில பேருக்கு ஆஞ்சநேயர் பிடிக்கும், சில பேருக்கு முருகன் பிடிக்கும், சில பேருக்கு அம்பாளை பிடிக்கும். நமக்கு பிடிச்சவான் நிறைய பேர் இருப்பா. ஆனால் ஒரு தெய்வமானது இவன் எனக்கு பிடிச்ச பக்தன் அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்னா அது எப்பேற்பட்ட விஷயம். ஆனால் இந்த குவாலிட்டிஸ், இந்த குணாதிசயங்கள் யார்கிட்ட இருக்கோ அவர்கள் எல்லாம் சத்பக்தர்கள் தான். இந்த குணாதிசயங்கள்லாம் நிரம்ப பெற்றவன் தான் இந்த சுஷீலன். அதனால் இங்கே சொல்கிறான், நான் நன்னா இருக்கேன்னு சொல்கிறான். அவனுடைய வறுமையை சொல்லலை, நிலையை சொல்லலை. உடனே பார்க்கிறார் ஞானி, அவன் வீட்டை பார்க்கிறார், குழந்தைகளை பார்க்கிறார். அந்த குழந்தையெல்லாம் நன்னாவே தெரியறது, ரொம்ப நாள் சாப்பிடாத மாதிரி இருக்குது, சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கு. அவன் எவ்வளோ வறுமையில் இருக்காங்கிறத அவர் உணர்றார். உடனே சொல்கிறார், சுஷீலா, நான் உனக்கு உதவி பண்ணணும் தான் வந்திருக்கேன், அதனால் உன்னுடைய நிலை என்னன்னு எனக்கு சொல்லு அப்படின்னு. உடனே சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை, அப்படியே கண்ணால் ஜலம் வருது அவனுக்கு. ஞானி மிகவும் கருணை கொண்டவர், உணர்றார் அவனுடைய நிலையை. உடனே சொல்கிறார், கவலைப்படாத சுஷீலா, எனக்கு புரியுறது. இப்போ நவராத்திரி வருது, இந்த 9 தினமும் அம்பிகையை மனதார வழிபடு, உன்னால் என்ன முடியுமோ பூஜை பண்ணு, அவள் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லி கிளம்புறார்.